கோடை காலம் வந்ததால் எல்லா இடத்துலையும் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. வறட்சியும் அதிகமாக இருந்தது. அதனால் எல்லா பறவைகளும் தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சமும் அதிகமாக இருந்தது. பறவைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டும் இருந்தாங்க. இந்த கோடை காலத்தில் தண்ணீர் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையும் தங்கள் பானைகளை எடுத்துட்டு இங்கும் அங்கும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காகங்களும் தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக இருந்த கிணத்துல தண்ணீர் நிறைய இருந்தது. ஆனால் அந்த காகங்கள் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க அந்த தண்ணீரை. தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காகங்கள் வீட்டில் மட்டும் அவ்வளோ தண்ணீர் இருக்கு. ஆனால் அந்த காகங்கள் யாருக்கும் தண்ணீரை பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் செய்யறது? அந்த கிணறு இந்த காகங்களுக்கு சொந்தமான கிணறு. அதனால தண்ணீர்லாம் யாருக்கும் தர மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு புறா சொல்லிட்டு இருந்தது. இங்கே பாரு ஜில், இது நம்மளுக்கு சொந்தமான கிணறு. இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணீர் இருக்கும். கோடை காலத்தில் கூட தண்ணீர் நிரம்பி வழியும். பறவைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தண்ணீர் இல்லாமல். ஆனால் நம்மளோட கிணத்துல மட்டும் எப்போதும் இருக்கும். இந்த தண்ணீர் நம்மளுக்கு மட்டும் சொந்தம். சரி, புரியுதா ஜில்? இதை நம்ம எந்த பறவைகளுக்கும் தண்ணீரே கொடுக்கக்கூடாது. இந்த தண்ணீர் மட்டும் நம்மளுக்கே சொந்தம். எந்த பறவை வந்தாலும் தண்ணீர் எதிராக குடிச்சதுன்னா இந்த பறவைகளை நம்ம 2 நாள் கட்டி போட்டுருவோம். உனக்கு புரியுதா ஜில்? அப்படின்ட்டு இந்த காகங்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த தண்ணீரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த கிணத்தை அப்படி பாதுகாத்து வந்தாங்க இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும். அந்த தண்ணீரை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. வீட்டுக்கு போன இந்த ஜாக்காகவும் அவசரமாக தன்னோட சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு இரவு நேரத்தில் அங்கே போயிட்டு காவல் காக்கிறது தான் இந்த ஜாக்காகத்தோட வேலை. ஜாக் அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. ஜில், எனக்கு உணவு சீக்கிரமாகவே தயார் பண்ணி கொடு. ஏன்னா அந்த கிணத்தை போய் நான் எப்பொழுதும் காவல் காத்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது பறவை இந்த கோடை காலத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று விடும். அந்த கிணத்தில் உள்ள தண்ணீர் மொத்தம் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஜாக் ஆகும். இரவு நேரத்தில் அந்த கிணத்தை போயிட்டு பாதுகாத்து வந்தது இந்த ஜாக் ஆகும். நான் இங்கே தான் படுத்து தூங்க போகிறேன். இந்த கிணத்துல யார் தண்ணீர் எடுக்கிறாங்க அப்படின்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஜாக் ஆகும். அங்கேயே படுத்து உறங்கவும் ஆரம்பிச்சுது இந்த ஜாக் ஆகும். மறுநாள் எழுந்து பார்த்தப்போ இந்த கிணற்றின் அடியில் ஒரு பறவை ஒன்று நின்று கொண்டு இருந்தது. அந்த பறவை அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை குடித்துவிட்டு நின்று கொண்டு இருந்தது. பறவை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கிணற்றில் நீ தண்ணீர் அறிந்து இருப்பாய். இது எனக்கு சொந்தமான கிணறு. அப்படி சொல்லாத காகமே, இந்த கிணறு எல்லோருக்கும் சொந்தம். நீ தண்ணீர் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கிணறும் சொல்லிட்டு இருந்தது. கேட்டின் பற்றிய விஷயம் எல்லா பறவைகளுக்கும் தெரிய ஆரம்பித்தது. எல்லா பறவைகளும் இந்த காகங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தன. உனக்கு தெரியுமா புறா, அங்கே ஒரு காகங்களுக்கு சொந்தமான கிணறு ஒன்று இருக்கிறது. அதில் கோடை காலத்தில் கூட தண்ணீர் நிரம்பி வழிகிறது. ஆனால் அந்த காகங்களோ எந்த பறவைகள் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு அனுமதிப்பதே இல்லை. அதனால் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் எல்லாம் வீணாக தான் போகிறது. பறவைகளும் கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பறவைகளும் பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காகம் அந்த கிணற்றை பார்த்தபோது அந்த கிணற்றில் சுத்தமாக தண்ணீர் எதுவும் இல்லாமல் போயிற்று. எந்த பறவைகளுக்கும் காகங்களுக்கும் உபயோகம் இல்லாமல் அந்த கிணறு வற்றி போயிருந்தது.
அந்த கிணறை பார்த்து இந்த காகம் வந்து வருந்தியது. கொஞ்ச நேரத்திலே இந்த காகத்திற்கு மயக்கமும் வந்தது. கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருந்தது இந்த காகம். ஐயோ, யாராவது தண்ணீர் இருந்தால் கொடுங்களேன், இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் கூட வற்றி போய்விட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு இந்த காகமோ கண்ணீர் விட்டு அழுதது. அப்பொழுது கூட அந்த கிணற்றில் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. அப்போதானே அந்த மாய கிணறு பேசியது, காகமே, நீ எல்லா பறவைகளுக்கும் தண்ணீர் கொடுத்தால்தான் உனக்கும் நான் தண்ணீர் தருவேன் அப்படி என்று கூறியது. உடனே அந்த மாய கிணற்றில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. உடனே இந்த காகம் தண்ணீரை கொடுத்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டது. கிணறு, நான் எல்லா பறவைகளுக்கும் தண்ணீர் எடுக்க நான் உதவுகிறேன், எல்லா பறவைகளுக்கும் நான் அனுமதி கொடுக்கிறேன். இந்த கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாக்கு வறண்டு போன பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது, அதனால் எல்லா பறவைகளுக்கும் நான் தண்ணீர் கொடுக்க போகிறேன் அப்படி என்று காகம் சொன்னது. உடனே அந்த கிணறும் மகிழ்ச்சி அடைந்தது. இப்போதாவது உனக்கு புத்தி வந்ததா காகமே, எல்லா பறவைகளுக்கும் இந்த தண்ணீரை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொன்னது இந்த மாய கிணறு. உடனே எல்லா பறவைகளும் வந்து அங்கு தண்ணீர் அருந்தி மகிழ்ச்சியாக இருந்தனர்.